இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மாரநாதா கம் லார்ட் ஜீசஸ், ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். திருவருகை காலத்தினுடைய 4வது வாரத்திலே நாம் இருக்கிறோம். இந்த 4வது வாரம் முழுவதும் அன்பை பற்றி சிந்திக்க இந்த மெழுகுதிரி வழிபாடும் தாய் திரு அவையும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அன்பு என்று சொல்கிற போது அன்பிலே 3 பரிணாமங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இறை அன்பு அல்லது கடவுள் அன்பு, 2வது பிறர் அன்பு, 3வது தன்னன்பு. இன்றைக்கு திங்கட்கிழமையிலே இந்த கடவுளுடைய அன்பை பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் ஆசைப்படுகிறேன். ஆதி ஆகமத்தின் அடிப்படையிலோ அல்லது பழைய ஏற்பாட்டு அடிப்படையிலோ நாம் பார்க்கிற போது இந்த கடவுள் பிரசன்னம், கடவுளுடைய அன்பு என்பது கண்ணுக்கு புலப்படாத மிக தூரமாக எங்கோ இருக்கக்கூடிய ஒரு அன்பாக இருந்தது என்பதை மீட்பின் வரலாறு நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட கண்ணுக்கு புலப்படாத அந்த அன்பை கண்ணால் காணக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய இம்மானுவேல் பிரசன்னமாக கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்திய அந்த மாபெரும் நிகழ்வுதான் வரக்கூடிய அந்த பாலநேசனுடைய பிறப்பு பெருவிழா. பொதுவாக எந்த மதத்திலுமே மனிதர்கள்தான் கடவுளை தேடி செல்வார்கள். ஆனால் நம்முடைய இந்த கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் கடவுள் மனிதனை தேடி வந்த ஒரு நிகழ்வாக, ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடாக அது இருக்கிறது. இதற்கு காரணம் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கடவுள் இந்த உலகின் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு இந்த உலகின் மீது அவர் அன்பு கூர்ந்தார். ஏன் இத்தகைய ஒரு இந்த மானுடத்தின் மீது அவ்வளவு அளவு கடந்த ஒரு ஈர்ப்பு என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தொடக்க நூலிலேயே தன்னுடைய சாயலிலும் பாவலிலும் படைக்கப்பட்ட அந்த மனிதன், நம்முடைய ஆதி பெற்றோர், ஆண்டவருடைய அந்த கட்டளைக்கு எதிராக செய்த அந்த பாவத்தின் விளைவாக இந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த உறவானது துண்டிக்கப்படுகிறது. எனவே மீண்டும் தன்னுடைய மகன் வழியாக அந்த உறவு நிலையை புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த உலகுக்காக தன்னுடைய மகனையை தாரை வார்த்த அந்த நிகழ்வுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய பெருவிழா. எனவே நாம் இம்மானுவேலனாக அந்த கடவுளுடைய அன்பை, பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கடவுளுடைய அந்த அன்பை நாம் செய்ய வேண்டியது இந்த நாட்களிலே, இந்த உள்ள குடிலிலும் இல்ல குடிலிலும் நாம் அமைத்திருக்கிற குடிலிலே அந்த ஆண்டவரை வரவேற்போம். திருவெளிப்பாடிலே நாம் வாசிக்க கேட்பது போல, நான் மகனே மகளே உன்னுடைய இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அத்தகைய அந்த அன்பை, கடவுளுடைய அன்பை இந்த நாட்களில் நாம் ஏற்றுக்கொள்வோம். அதன் வழியாக கடவுளுடைய பிரசன்னத்தை எல்லா நிலைக்கும் கொண்டு செல்லக்கூடிய, கடவுளுடைய அன்பை முழுவதுமாக உணர்ந்து வாழக்கூடிய மக்களாக இருக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். பாலநேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.